welcome back to Shades of Bhavya. Welcome back to one more video, one more long video. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் இது 100th வீடியோ, லைக் 100 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பட் உங்களுக்கு ஒன்று தோணலாம், இவ வந்து 100 வீடியோஸ் லைக் 100 லாங் வீடியோஸ் போட்டிருக்கா, 100 மினி விளாக்ஸ் போட்டிருக்கா, ப்ளஸ் அதையும் தாண்டி நம்ம சேனலில் டோட்டலாக 370 வீடியோஸ் கிட்ட இருக்குது, 370 380 வீடியோஸ் கிட்ட இருக்குது. ஆனால் இவ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஆகிறது அதுவாக தான் இருக்கும், அந்த தம்ப்நெயில் பார்த்த உடனே. ஸோ அதுக்கு நான் கிளியராக கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, என்னோட மிஸ்டேக் தான். ஃபர்ஸ்ட் திங், நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. 1 இயர் பிரேக் எடுத்ததுனால நான் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. ஸோ என்னோட பெரிய 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 மிஸ்டேக் அதுதான். நான் வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்டு இருந்தாலும் எனக்கு அந்த பிரேக் விட்டதுனால என்னோட லைக் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது. பட் எனக்கு இதுவே பெரிய அளவுக்கு ஹாப்பினஸ் தான். 6000ன்றது எனக்கு நார்மல் கிடையாது. 6000 பீப்புளை நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்றது எனக்கு பெரிய விஷயந்தான். பட் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 380 வீடியோஸ் போட்டிருக்கா, போட்டுகிட்டே தான் இருக்கா. பட் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கா இப்போல்லாம். பட் ஏன் ஏறலைன்றதுக்கான பெரிய ரீசன் இதுவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இனி யூடியூப் யாராச்சும் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சேனல் க்ரோத் இருக்கோ இல்லையோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒன் டே அது க்ரோ ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா, லைக் ரொம்ப லாங் பிரேக் எடுத்திருந்தீங்கன்னா மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால தான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டினியூஸாக செஞ்சால் அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நானாக தான் இருப்பேன். என்ன பண்ணக்கூடாதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நானாக தான் இருப்பேன். ஸோ நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு டவுட் வரலாம், கன்சிஸ்டன்ட் சொல்கிறியே அப்படின்னு என்ன தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இந்த லைக் பவுன்ஸ் பேக் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க 2 months பிஃபோர், 2 to 3 months பிஃபோர். ஸோ இப்போ நம்மளுக்கு 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க வித்தின் 2.5 months வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2.5 months வந்து நான் போட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகம். அதை விட நான் போட்ட கன்சிஸ்டன்ட் லைக் கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் விடாமல். எவ்வளோதான் என்னால் டயர்டானாலும், எவ்வளோதான் என்னால் முடியலன்ற ஸ்டேஜ் இருந்தாலும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், விடாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன், லாங் வீடியோஸ் கேப் விடாமல் வீக் டு வீக் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங்கை தாண்டி டெய்லி டே அண்ட் நைட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக பிரேக் எடுத்து பண்ணுங்கன்றதுனால இப்போ ஓரளவுக்கு நான் 1 day விட்டு 1 day போடுற மாதிரி இருக்குது. பட் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் லாங் வீடியோஸ் மட்டும்தான் 1 day விட்டு 1 day. பட் ஷார்ட்ஸ் வந்து டெய்லி காலையில் 9 to 10 o'clock கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டுருவேன். எனக்கு அது போடலைன்னா அந்த டேவே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் கண்டிப்பாக உனக்கு போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கும் சரி, அந்த த்ரெஷ்ஹோல்டை ரீச் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேபி நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம், இவன் வச்சிருக்கிறதே 6000 சப்ஸ்கிரைபர் தான், ஆனால் ஏன் இவ்வளோ பேசுகிறா அப்படின்னு. 6000 வச்சுருக்க எனக்கு அட்லீஸ்ட் இனிஷியலாக வர்றவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கான ஒரு அட்லீஸ்ட் 5% ஒரு தகுதி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுற நிறைய பேருக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. நிறைய பேர் யோசிக்கலாம், எனக்கு பேக்ரவுண்ட் சரியில்லை, லைக் எனக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு இடம் சரியில்லை, இல்லை நான் டெய்லி விளாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த சுச்சுவேஷன் இல்லை, மீன்ஸ் நான் வந்து லைக் பாஷாக எதுவுமே காமிக்க முடியல என்னால் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் ஹியர். நான் வந்து என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பெருசாக பாஷான திங்ஸ் காமிச்சிருக்க மாட்டேன், பிராண்டட் திங்ஸ் காமிச்சிருக்க மாட்டேன். அண்ட் என்னோடய பேக்ரவுண்டுமே ரொம்ப சிம்பிள் பேக்ரவுண்ட் தான். லைக் இது ஒரு இலை மட்டும்தான், இது ஒரு நார்மல் வால், இதோட இலை, அண்ட் இது நான் யூஸ் பண்ணுற நார்மல் சேர். ஸோ இவ்வளோ தான் என்னோடய பேக்ரவுண்டே. நம்மளுக்கு தேவையானது நம்ம கண்டென்ட் இருந்தால் போதும், தவிர நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்குறவங்க யாருமே அப்படி பார்க்க மாட்டாங்க. யாருமே இந்த மைண்ட் செட்டில் வர மாட்டாங்க வீடியோஸ் பார்க்குறதுக்கு.
மேபி ஏஸ்தெட்டிக்கா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அத நம்ம எடிட்டிங்ல வந்து எப்படி அழகா லைக் காமிக்கணுன்றதுல தான் இருக்கு தவிர, நம்மகிட்ட என்ன இருக்கு, இல்லன்றது பார்த்து நம்ம வீடியோஸ் யாரும் பார்க்க போறது கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இது கூட கிடையாது. நான் உட்காந்து நார்மலா பிளெயின் வால்ல தான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். என்கிட்ட ஸ்டாண்டும் கிடையாது. ஒரு ஸ்டூல்ல தலகாணி வச்சு, அதுக்கு மேல இப்படி வச்சு நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமும் இருந்திருக்கு. அதனால ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, பெரிய எஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருங்க. இன்கேஸ் நீங்க அத யோசிக்கிற மாரி இருக்கு. பண்ணலாமா? வேணாமா? பண்ணலாமா? வேணாமான்னா, அதுக்கு வேற ஏதோ ரீசன் இருக்கு. ஏதோ நோ சொல்றதுக்கான ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னு யோசிச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிருங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யோசிக்கல. நான் வந்து பிரேக் எடுப்பேன்னு யோசிக்கல. இல்ல நான் 100 வீடியோஸ் போடுவேன்னு யோசிக்கல. எதுவுமே யோசிக்கல. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவா இருந்துச்சு. நான் யாரு? நான் எதுக்கு இந்த விளாக்ஸ் போட போறேன்? இல்ல எதுக்கு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்? அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி தான் நான் சொல்லி ஆரம்பிச்சேன். அதுல வந்து அவ்ளோ நர்வஸ்னஸ் இருக்கும் நான் பேசும்போது. ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நான் போய் பேச போறேன். அப்ப எனக்கு எவ்ளோ நர்வஸா இருந்திருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. அத நான் எப்படி இன்ட்ரோ குடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் என்ன பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு தான் நினைப்பேன். அரைகுறையா அந்த மாரி பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணோனே எடுத்தோனே விளாக்ஸ் அது இதுன்னு காமிக்காம, சரி பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் நான் இப்படி கொண்டு போயிட்டுருக்கேன். அண்ட் என்னோட தம்ப்நெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப ஓரளவு அந்த மாரிலாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி தான் நான் குட்டி குட்டியா கத்துக்கிட்டு, நெறைய தப்பு பண்ணியிருக்கேன். நெறையனா நெறையா. நான் பெர்ஃபெக்ட்ன்னு எங்கேயுமே நான் சொல்ல மாட்டேன். ஒரு வீடியோலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க 10 தப்பு கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோல ஒரு 10 தப்பு கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு நான் பெர்ஃபெக்ட் கிடையாது. இம்பெர்ஃபெக்ட்டா இருந்து தான் இப்போ ஓரளவுக்கு இப்படி உட்காந்து ஓரளவுக்கு உங்ககிட்ட பேசுறேன்னா, நெறைய தப்புகள்ல கத்துக்கிட்டேன். அண்ட் யாராச்சும் என்ன தப்புன்னு சொன்னீங்கன்னா, நான் கண்டிப்பா அத அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா, அது எப்படின்னா, லைக் என்ன சார்ந்ததா இருக்கணும். இப்போ வந்து இந்த பேக்கிரவுண்ட் நல்லா இல்ல. இத பார்த்து போர் அடிக்குது அப்படின்னா, அது என் மிஸ்டேக். நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். அது கண்டிப்பா நான் மாத்தி தான் ஆகணும். ஏன்னா, அது ஒரு சஜஷன் எனக்கு. என்ன க்ரோ பண்றதுக்கான ஒரு சஜஷன் சொல்றாங்க. அப்ப நான் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் லைட்டிங் சரியில்ல. நீங்க காலையில டைம் எடுங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் ஒரு சஜஷன். அதுவும் நான் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி வர சஜஷன்ஸ் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணி தான் ஒரு வீடியோல நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் கண்டிப்பா நெகட்டிவிட்டீஸ் இருக்குமான்னு கேட்டிருப்பீங்க. நீங்க ஆரம்பிக்கும்போது ஃபேமிலி என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாங்க? கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தோணும். அண்ட் உங்களுக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒண்ணு தப்பு பண்ணிட்டா, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிருவாங்களோ அப்படின்ட்டு. இதே பயம் தான் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. கேமரா முன்னாடி வந்து பேசுறோம். யாராச்சும் ஏதாச்சும் சொல்ட்டாங்கன்னா, நம்மள சொன்னாலும் பரவால்ல. நம்ம பேரண்ட்ஸ சொல்ட்டாங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏன்னா, நம்மளோட குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ தான் நம்ம இங்க காமிக்க போறோம். பட் அதுவே ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா, அப்படின்ற மாரி எனக்கு சம்டைம்ஸ் தோணும். அண்ட் அதெல்லாமே உடைச்சுட்டு, யார் என்ன சொன்னா என்ன? அப்படின்ற மாரி இந்த லாஸ்ட் 1 இயர் நான் கத்துக்கிட்டேன். யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும். சொல்றவங்க நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண போறதில்ல சீரியஸா. ஆனா சொல்றவங்களையும் நல்ல மனசோட சொல்லுவாங்க சில பேர். அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லைக் இந்த மாரி பண்ணாத, அந்த மாரி பண்ணாதன்னு சஜஷன் சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது. அதுவே ஒரு ஜெலஸ் ஃபீலிங்லயோ, இல்ல நீங்க வளர்ந்துருவீங்கன்ற ஒரு ஃபீலிங்லயோ ஏதாச்சும் அந்த மாரி சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணாதீங்க. தேவையில்ல அது உங்களுக்கு. ஸோ அத அப்படியே விட்டுருங்க. நீங்க போய் ரிப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள். மேபி இந்த இயர் உங்க இயரா இல்லாம கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் இயர் மேபி உங்க இயரா இருக்கலாம். ஸோ அப்ப கிளிக் ஆச்சுன்னா ஹேப்பி தானே! அந்த மாரி தான். அண்ட் யூடியூபர்ஸ் அ யாரா இருந்தாலுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அவங்க ஜர்னிய. எடுத்த உடனே 100, 200 லைக் சாரி 1,000,000, 2,000,000ன்னு யாருமே போயிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ நெனச்சுக்கோங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்னு இருக்கணும். அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட மிதிச்சுட்டா ஒரு ஒரு ஸ்டெப்பா யூனிவர்ஸ் நம்மள கொண்டு போயிரும். அத ஞாபகம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ என்னடா வெறும் யூடியூப் பெர்ஸ்பெக்டிவ்லயே பேசுறா அப்படின்னு யோசிக்காதீங்க. யூடியூப்ன்றது நான் இருக்கிறதுனால அது ஒரு குட்டி எக்ஸாம்பிளா சொன்னேன். மேபி பிசினஸ் கூட யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்றீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோடது குரோத் ஆகும் நம்மளோட பிசினஸுமே. ஸோ எனக்குமே ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் பண்ணணுன்ட்டு ரொம்பவே ஆசை இருக்கு. பட் அது எப்படி நடக்க போது? எனக்கு எதுவுமே தெரியாது. பிசினஸ பத்தி எதுவுமே தெரியாது. மார்க்கெட்டிங் பத்தி, சேல்ஸ் பத்தி எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது. அது எல்லாமே நான் கத்துக்கணும். பட் எனக்கு ஒரு ஆசை மட்டும் இருக்கு. எனக்குன்றத விட ஃபேமிலிக்கு ஏதாச்சும் நான் பண்ணி குடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருக்கு. அது ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. பட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எந்த பிளான் என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டுருக்கு. அப்படியே அந்த ஒரு ஃப்ளோல போய் அப்படியே போகட்டும் அப்படின்ட்டு நான் வந்து பெருசா எதுவுமே கன்சிடர் பண்ணாம இருக்கேன். இதெல்லாம் நடக்குமா? நடக்காதா? இல்ல என்னோட சேனல் எப்படி க்ரோ ஆகும்? எதுவுமே எனக்கு ஐடியா இல்லங்க. யாருக்குமே அது ஐடியா கிடையாது. ஓவர் நைட்ல மேபி நெறைய பேர்
அச்சீவ் பண்ணலாம். மேபி எனக்கு கூட அந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நடக்காம இல்ல நீ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு படியா ஏறி வான்றதுக்கானதும் வாய்ப்பும் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டா, எல்லாமே வந்து அப்படியே ஃப்ளோல போகணும். எதுவுமே நம்ம நெனச்ச மாரி நடக்காது. ஒரு வீடியோக்கு வந்து நல்ல ரீச் இருக்கும். ஒரு வீடியோக்கு வியூஸே போகாது. என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே 300, 400லேயே தான் இருக்கும். ஆனா, இப்போ போடுறது அட்லீஸ்ட் ஒரு 2 3 டேஸ் கழிச்சாச்சும் ஏதோ கொஞ்சம் பேராச்சும் என்ன விரும்பி பார்க்குறாங்க. ஸோ, அந்த மாரிலாம் கூட இதெல்லாமே நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். நெகட்டிவ்ஸ் நெறையவும் இருக்கு. யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுனால நெகட்டிவ்ஸுமே இருக்கு. பாசிட்டிவ் சைடு என்னன்னா, இது வந்து யூடியூப் வந்து லைக் நோ இன்வெஸ்ட்மென்ட் மாரி தான். பெரிய இன்வெஸ்ட் பண்ணி சேனல ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாரி கிடையாது. பட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட விட ட்ரிபிள் டைம்ஸ் அதிகமா இருக்கணும். கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். நல்ல கன்டென்ட் போடணும். கரெக்ட்டான டைமிங்ல கரெக்ட்டான வீடியோஸ் போய் ஆடியன்ஸ்க்கு சேர்க்கணும். தம்ப்நெயில் பண்ணணும், எடிட் பண்ணணும். இந்த மாரி நெறைய இருக்கும். ஓகேங்களா? ஆனா வந்து இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது பெருசா. இன்வெஸ்ட்மென்ட்க்கு பதிலா தான் நீங்க இங்க ஹார்ட் ஒர்க் போட போறீங்க. பிசினஸ்லயுமே அதே மாரி தான். மேபி இன்வெஸ்ட்மென்ட் அங்க போடுறீங்க. ஆனா பிசினஸ்லயுமே கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா வேணும். யாரா இருந்தாலுமே. ஒருத்தரும் அவ்ளோ கஷ்டப்பட்டு தான் உங்க பிசினஸ குட்டி குட்டியா டெவலப் பண்ணி வராங்க. ஸோ, இப்ப பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே குட்டி குட்டில இருந்து தானே ஆரம்பிச்சிருப்பாங்க. என் சைட்லருந்து ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். இது அட்வைஸ் கிடையாது. உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ணிருங்க. லேட்டர் ஸ்டேஜ்ல ரிக்ரெட் பண்ணாதீங்க என்ன மாரி. ஐயோ! நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டோமே. எனக்கு இப்போ ரிக்ரெட்ஸ் இருக்கும். நம்ம 1 இயர் பிரேக் எடுத்திருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் திங். கொரோனா டைம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்பலாம் நான் ரொம்ப வெட்டி. வேலைக்கு கூட போல. ரொம்ப சும்மாவே தான் இருப்பேன். சாப்பிட்டு, சாப்பிட்டு ஒரு 5, 6 கிலோ ஏறியிருப்பேன் தவிர வேற ஒண்ணுமே பண்ணல கொரோனா டைம்ல. ஸோ மேபி அப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் அப்ப நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னா, எல்லாருக்குமே அந்த ஆப்வியஸா அந்த பேண்டமிக்ன்றது ஒரு ஸ்மூத்தான ஃபேஸா இருந்திருக்காது. நானுமே அதுல ஸ்ட்ரகிள் ஆனேன். எங்க ஃபேமிலியுமே ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ அந்த ஃபேஸுமே அது கரெக்ட்டான ஃபேஸ் கிடையாது. போடுறதுக்கு அப்டின்ட்டு நானே என்ன தேத்திப்பேன். ஓகே ஃபைன் அப்டின்னு. அதுக்கப்புறமும் நான் வந்து 2022ல ஆரம்பிச்சேன். 2023 ஃபுல்லா பிரேக். 2024ல மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இனி வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். நம்ம இத குரோ பண்ணணும். இத நம்ம நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்டின்ற ஒரு பெரிய ஆசை எனக்கு இருக்கு. நான் வந்து லைக் பார்த்துட்டே இருப்பேன். என்ன விட எங்க ஃபேமிலில வந்து எல்லாருமே ரொம்ப பார்ப்பாங்க. லைக் நீங்க போடுற கமெண்ட்ஸ் ஆகட்டும், "இங்க பாரு இவங்க இப்படி போட்டுருக்காங்க, இது பண்ணு" அப்படின்ட்டு. நீங்க சொன்ன குக்கிங் வீடியோனால எங்க அம்மா வந்து, "நீ வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா குக்கிங் வீடியோலாம் போடணும். பாரு கமெண்ட்ல கேட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோடிங் வீடியோ கேட்டுட்டு இருக்காங்க. நீ போடு. அதுக்கு வந்து நீ முதல்ல கரெக்ட்டா ப்ரிப்பேர்டா இரு. உனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லு. தப்பான இன்ஃபர்மேஷன் குடுக்காத." ஸோ இந்த மாரி நெறைய பாசிட்டிவ் கைடன்ஸ் என் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும். அவங்கள பொறுத்தவரைக்கும் சிம்பிளா இரு. லைக் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸும் இருக்கக்கூடாது. செகண்ட் திங் எந்த ஒரு ஃபேக்னஸ்மே நீ வீடியோஸ்ல குடுக்கக்கூடாது. உனக்கு தெரியாத விஷயம்னா, தைரியமா நீ ஒத்துக்கணும் தெரியல அப்டின்ட்டு. ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் நீ கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அப்டின்ற மாரி ரொம்ப கிளியரா இருப்பாங்க இந்த மாரி விஷயத்துல. ஏன்னா, பார்க்குறவங்க வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. உன்னோட ஃபேக்னஸ அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஸோ, நீ என்ன பண்ணாலும் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், கிளியரா இருக்கணும். அண்ட் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ்மே இருக்கக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க? லைக் Q&Aலயும் இத நான் சொல்லியிருந்தேன். பட் இன்னொருத்தவங்களும் கேட்டுட்டே இருந்தாங்க. எப்படி மேனேஜ் பண்றீங்க? கஷ்டமா இல்லையா? அப்படின்னு. என் ஃபேஸ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எப்படி மேனேஜ் பண்றேன்னு. ஒரே ஒரு ஆப்ஷன் ஸ்லீப்ப கொஞ்சம், அது கொஞ்சம் தான் ரொம்பலாம் இல்ல. லைக் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்றது. அதனால தான் ஃபுல்லா டார்க் சர்க்கிள்ஸ் லைக் ஃபேஸ்ல வந்து அப்படியே டல்னஸ் அதெல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. அதையுமே நான் கேர் பண்ணிக்க தான் போறேன். மேபி நாளையிலருந்து நெனைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். நான் என்ன பண்றேன்ட்டு. அதுக்குன்ட்டு நான் காஸ்ட்லி பொருள வாங்குறேன்னு கிடையாது. இருக்கிறத வச்சு நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்ட்டு தான். ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போதுமே ஃபேஸ் ரொம்ப டல்லாச்சு. நான் அத வந்து மறுபடியும் நார்மலா கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. 1 மந்த் கிட்ட ஆச்சு. அதுவுமே வீட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் பண்ணுவேன். இந்த மாரி ஒரு கரட கல் கல் கடல கடல மாவு, அப்புறம் பச்சை பயிறு, அப்புறம் பாதாம் அரைச்சு போடுறது. இந்த மாரி நெறைய பண்ணிட்டுருப்பேன். ஸோ, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்கமிங் விளாக்ஸ்ல இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா. என் கூட சேர்ந்து நீங்களுமே அந்த சேலஞ்சுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான். இது எனக்கும் எங்க அண்ணாக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன். ஏன்னா எங்க அண்ணாவும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான். நானும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான். ஸோ ட்ராவல் பண்ணாலே தெரியும்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு நாள் நம்ப ஒரு 2 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணாலே நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் ஆயிரும். நான் வந்து 3 டேஸ் ட்ராவல் பண்றதுனால, ஃபேஸ் என்ன இன்னும் டவுன் ஆக்கிக்கிட்டே இருக்கு. ஸோ, அதெல்லாம் நம்ப தான் கேர் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்பளுக்காக யாரா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேர்ட் பெர்சனும் வந்து நம்மள கேர் பண்ணிக்க போறது கிடையாது. நீங்க உங்கள கேர் பண்ணிக்கிட்டா மட்டும் தான். நெறைய பேர் பசங்க ஃபேஸ் பேக் போட்டா தப்பு அப்படிலாம் சொல்றீங்கல்ல, அப்படிலாம் கிடையாதுங்க.
ஃபேஸ் பேக் போடுறதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம ஸ்கின்னை நல்லா வச்சுக்க போகிறோம். நான்லாம் எங்கள் அண்ணாக்கு போட்டு விடுவேன், மிச்சம் இருந்தால் எங்கள் அப்பாவுக்கும் போட்டு விடுவேன். அதில் தப்பே கிடையாது. பட் எங்கள் அப்பா வந்து டைமே இருக்காது எங்கள் அப்பாவுக்கு அப்படின்ட்டு, லைக் அவங்களுக்குலாம் ஒரு நாள் தானே லீவு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு நான் அப்படியே சம்டைம்ஸ் தான். ஆனால் பட் எங்கள் அண்ணாக்கு சாட்டர்டே சண்டே இருந்தால் நான் போட்டு விட்டுருவேன். ஃபேஸுக்கும் அவனுக்கும் சேர்த்து தான் எதாக இருந்தாலுமே அரைப்பேன். ஸோ பாய்ஸ் போடுறதுல தப்பே கிடையாது. அவங்களுக்கும் செல்ஃப் கேர்ன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் க்ரூமிங்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் நீங்களும் போடுங்க. செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களை அழகுபடுத்திக்கோங்க. ஸோ அதையும் தாண்டி நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாகவே கேட்டுட்ருப்பேன். எப்படி எப்படி வந்து எப்படி வந்தாங்க, யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க சக்ஸஸ் ஸ்டோரிலாம் சொன்னா நான் உட்காந்து ஃபுல்லாக கேட்பேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்க ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்புறம் யாராச்சும் யூடியூப் ஜெர்னி பற்றி சொன்னால் அது கேட்பேன். ஏன்னா எல்லாருமே ஜீரோலேருந்து வந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போன்னு இல்லை, நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. யாராச்சும் அவங்க ஜேர்னியை சொல்ல போகிறாங்க அப்படின்னா நான் உட்காந்து ஃபுல்லாக கேட்பேன். அவங்க கடந்து வந்த அந்த ஹர்டில்ஸ், லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுக்க போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இது எல்லாமே நான் உட்காந்து ஃபுல்லாக பார்த்ததுனால மேபி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற ஒரு பழக்கம் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்குமே அப்படிதான். எதா இருந்தாலும் தட்டி விடு, தட்டி விடு இப்படி தான் சொல்லிட்டே இருப்பேன். அவங்களும் சொல்லுவாங்க, என்னவா இருந்தாலும் எனக்கு நைட் 12, 1, 2 அப்போலாம் கூட டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து அதெல்லாம் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ அப்படியே மேபி பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்படி பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு அது அப்படி குடுத்து லைக் சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் மட்டும்தான் என் ஸ்பீச் உங்களுக்கு மோட்டிவேஷனா தெரியுது. ஸோ கண்டிப்பா நீங்க மோட்டிவேட் ஆறீங்கன்னா, அ எதா இருந்தாலுமே தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்த்துக்கலாம். நெறைய பேர் வந்து எனக்கு Instagramலயுமே சப்போர்ட் குடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். இந்த மாரி நான் கேட்டிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து லைக் டெய்லி வீடியோ போட்டா, இல்ல ஒன் டே விட்டு ஒன் டே டெய்லி வீடியோ போட்டா, இல்ல ஒன் டே விட்டு ஒன் டே போடட்டா அப்படின்னு. ஸோ உங்க சஜஷன்ஸ் எல்லாமே சொன்னீங்க. Instagramலயும் நெறைய பேர் ரிப்ளை பண்ணீங்க. உங்க சஜஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்க. ஸோ நான் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 டேஸ் மட்டும் டைம் எடுத்துட்டு நான் அது என்னன்றது நான் சொல்றேன். ஏன்னா, எனக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, நான் வந்து இப்போ ஃபைனல் இயர்ல இருக்கிறதுனால ஸோ இவ்ளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா குடுத்துட்டே இருங்க எப்பவும் போல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. டேக் கேர். பாய் பாய்.